இப்படி ஜெனியோட லைஃப்பில் எவ்வளோ பேர் க்ரஷ் இருந்தாலும் இல்லை நிறைய பேர் ஜெனியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டாலும் ஜெனிக்கு மாப்பிள்ளையாக அமைகிற வாய்ப்பு அப்படிங்கிறது யாருக்கு கிடைச்சது அப்படின்னா மும்பையில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளைக்கு தான். ஸோ இவருடைய பெயர் மும்பை ஹீரோ. ஸோ இங்கேருந்து தான் வராரு ஜெனியோட மாப்பிள்ளை. இவர் பெயர் பார்த்திங்க அப்படின்னா கணேஷ். ஸோ கணேஷ் சேர்வைன்னு சொல்லுவாங்க, சிம்பிளாக கணேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. மும்பையில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய கணபதி. ஸோ இந்த கணேஷ் அவரை ப்ரேயர் பண்ணி அவங்க அம்மா குழந்த வந்ததுனால பையனுக்கு கணேஷ் அப்படிங்கிற பெயரை அவங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனி லவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா எப்படி வேணாலும் லவ் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ ஃப்ரீடம் ஜெனியோட வீட்டில் இருந்தது. ஜெனியோட அம்மா அப்பாவும் ஜெனியோட காதலுக்கோ இல்லை லவ் மேரேஜுக்கோ அவங்க தடை போடலை அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் நம்ம ஜெனி எந்த ஒரு காதல் வலையிலையும் சிக்கலை விழலை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா தன் பெற்றோர்கள் தனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து வைப்பாங்க, அதன் மூலியமாக நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வாழலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் செட்லே ஜெனி இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு ஃப்ரீடம் இருந்தும் லவ் பண்ணுறதுக்கு ஜெனி பண்ணலை அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான விஷயம். ஜெனி டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த டிஃபன் பாக்ஸை வாஷ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இதனால் தன்னுடைய அம்மா கிட்ட ரொம்ப திட்டு வாங்குவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு காமெடியான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ மாப்பிள்ளை கணேஷ், ஸோ ஜெனியோட ஹஸ்பண்ட் கிட்டேருந்து மெயில் வருது, நாங்கள் இந்த தேதியில் அதாவது ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் உங்களை பெண் பார்க்க வரோம் அப்படின்னு. இப்போ ஜெனியோட வீட்டுக்கு ஹீரோ வராரு, என்ட்ரு ஆகுறாரு. ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிங்கும் ஒரு பட்டு சாரியும் ஜெனிக்கு எடுத்துகிட்டு வராரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ அன்னைக்கு மெயிலில் கேட்டார் இல்லையா உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு. ஜெனி சொன்னாங்க இல்லையா எனக்கு எல்லா கலரும் பிடிக்கும் அப்படின்னு. ஸோ எல்லா கலரும் சேர்ந்த ஒரு ரெயின்போ கலர் சாரியை தான் என்கேஜ்மெண்ட்டுக்கு அதாவது பெண் பார்க்கறதுக்கே எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லலாம். மாப்பிள்ளை வீட்டார் எல்லோரும் வராங்க. ஸோ வரவேற்கிறாங்க, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜெனியோட அப்பா வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணிகிட்ருக்காரு வந்தவங்களுக்கு. அம்மா வந்து காஃபி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க கிச்சனில். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜெனி ரூமில் இருக்காங்க. மாப்பிள்ளையோட அக்கா வந்து ஜெனியோட ரூம்குள்ளே வந்துட்டு ஜெனியை கூப்பிட்டு விண்டோவை ஓப்பன் பண்ணி மாப்பிள்ளையை பாரு அப்படின்னு காமிக்கிறாங்க. ஜெனிக்கு ஒன்றும் புரியலை யார் மாப்பிள்ளை அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் எல்லாருமே வரிசையாக வராண்டாவில் இருந்தாங்க இல்லையா, உட்காந்துருந்தாங்க. ஸோ ஜெனிக்கு யார் மாப்பிள்ளை அப்படின்னு தெரியலை. பட் அவங்க அக்கா வந்து விண்டோ ஓப்பன் பண்ணி காமிச்சது மட்டும்தான் ஜெனிக்கு தெரிஞ்சது. ஜெனியோட ஹீரோ இப்போ ஜெனிக்கிட்ட பேச விரும்புகிறாரு. ஸோ ரிலேஷன்ஸும் எல்லோரும் போய் ஜெனியோட பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனி இப்போ தான் தன்னை பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளையை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஷை ஃபீல் ஆகுது, அதாவது வெக்கப்படுறாங்க. அதே சமயம் ஜெனியோட கலருக்கு மாப்பிள்ளை கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். மாப்பிள்ளையும் ரொம்ப ஸ்மைல் பண்ணிவிட்டு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஜெனியும் பதிலுக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட கான்வர்சேஷன் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அவங்களுடைய ரூமில் தொடருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஜெனி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ அவரும் பதில் சொல்கிறாரு. அவர் வந்து ஜெனியை ஒரு கொஷின் கூட கேட்கல அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஜெனியோட பெரியம்மா, அவங்க பேர் மகாலட்சுமி. ஸோ இவங்க ரூமில் என்ட்ராகிறாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு இடையில் பேசுகிறதுக்கு பொண்ணையும் மாப்பிள்ளையும் நிற்க வைக்கிறாங்க. ஹைட்டு பொருத்தம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அடுத்து மாப்பிள்ளைக்கிட்ட கேட்குறாங்க ஜெனியை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஸோ மாப்பிள்ளை வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. ஸ்மைலை தவிர்த்து அவருக்கு ஆன்சரே எதுவும் வரலை அப்படின்னு தான் சொல்லணும். மாப்பிள்ளையோட பதில் வந்து ஜெனி நோஸ், அதாவது அவளுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற சிம்பிளாக அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. ஜெனி குயிக்காக ஓகே சொல்லலை. அவங்க திங்க் பண்ணுறாங்க லேட்டாக சொல்லுவோம் அப்படின்னு. பட் பெரியம்மா வந்து அகெயின் அண்ட் அகெயின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஜெனி உடனே தன்னுடைய அம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெனி ஓகேனும் சொல்லலை, வேணானும் சொல்லலை. ஸோ சிம்பிளாக அப்படியே ரூமில் நின்றுக்கிட்டே இருக்காங்க யோசிச்சுக்கிட்டே. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா மாப்பிள்ளையோட சித்தப்பா அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் பெயர் பார்த்திங்க அப்படின்னா லோகநாதன். இவர் வந்து என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் ரூடாகவே பேசுகிறாரு. இது ஜெனி வந்து ரூமில் இருந்துட்டு கேட்டுட்டாங்க. ஜெனிக்கு சுத்தமாக பிடிக்கல அவருடைய பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லலாம். ஸோ உடனே ஜெனி கோவப்பட்டு
மாப்பிள்ளை வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க ஜெனி. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளையோட அம்மா சுஷீலா வந்து அழுகுறாங்க. அதாவது எங்கே இந்த பெண் வந்து தன் பையனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாளோ அப்படின்னு பயத்தில் அவங்க அம்மாவுக்கு கண்ணீர் வருது. ஸோ இதை வந்து தன்னுடைய பெரியம்மா வந்து ஜெனிக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஜெனி அதை கேட்டுட்டு தன் பையனுக்காக இந்த அம்மா அழுகுறாங்களே, ஸோ நல்லவங்களாக தான் இருப்பாங்களோ, நம்ம வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க நம்மளை தேடி, நம்ம வேண்டான்னு சொல்லக்கூடாதே அப்படிங்கிற எண்ணத்தில் அமைதியாக நிற்கிறாங்க. தலையை ஆட்டுறதுக்குள்ளேயுமே அவங்க பெரியம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொண்ணு மாப்பிள்ளையை சேர்த்து வச்சிடுறாங்க. என்னோட அம்மா அப்பாவுக்கு ஒரே ஷாக்கிங் ஆகிடுச்சு. என்னடா இது, நம்மளை கேட்காமலே இவ்வளோ குயிக்காக எல்லாம் நடக்குதே அப்படின்னு அவங்க ஆச்சரியத்தோடு அப்படி நிற்கிறாங்க. ஸோ பொண்ணு மாப்பிள்ளை ஜெனி பெரியம்மா கூப்பிட்டு எல்லாருக்கு முன்னாடியும் ஹாலில் நிற்க வைக்கிறாங்க. ஸோ அப்போ மாப்பிள்ளை வந்து ரிங் எடுத்து பொண்ணோட கையில் போடுறாரு. பொண்ணுக்கு பட்டு புடவையும் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. மாப்பிள்ளையின் அண்ணி சாவித்ரி ஜெனியின் தலையில் பூ வச்சு விடுறாங்க. இப்படி தான் ஜெனியின் பெண் பார்க்கும் படலம் நடக்குது.